வெல்கம் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆலு பராத்தா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் காரப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு பொடி, அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிடாமல் மெயினாக பார்த்துக்கணும். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 4 இலை போல் புதினா சேர்த்துக்கோங்க. ஏன்னா புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. உடனே நான் அந்த பேன்லேருந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா அடி கனமான பேன் இது. இப்போ அந்த பேன்லேயே ஏற்கனவே வேக வச்சுருந்த ஒரு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக எங்கள் வீட்டில் மாவு இருக்குது. இந்த மாதிரி மாவு கம்மியாக இருக்கிற டைம்லையும் நம்ம இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சுலபமாக நிறைய பேர் இருக்கும் போது மாவு கம்மியாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது சப்பாத்தி. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உருளைக்கிழங்கும் கலந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாவு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைன்னா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்கு கட்டிலாம் இல்லாமல் நல்லா வழவழன்னு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தோசை தவாவில் நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்காகவும் தேய்ச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நெய் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்துடும். ஆல்ரெடி உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, மாவு மட்டும்தான் வேகணும். மசாலாவுமே எதுக்கு நான் வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃப்ளேவர் ரொம்ப பச்சையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 சைடும் டாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்றும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடில் நெய் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நம்ம நெய் அப்ளை பண்ணிடலாம். நல்லா புசு புசுன்னு உப்பியும் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு மாவை திக்காக தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஆனியன் ரைத்தா கூட வச்சு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆலு பராட்டா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதுக்காக தான் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஒரு சூப்பரான டிஷ் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.